வீடு நல்லா சுத்தமாக பளபளன்னு வச்சுருக்கையில் ஒரு காக்கா குருவி கூட வராது. என்னைக்காவது டயர்டில் விட்டுருந்தோன்னா அன்னைக்கு தான் வராத விருந்தாளி கூட வருவாங்க. அது ஒரு தர்ம சங்கடம்னா, அடுத்து என்னென்னா மத்தியானம் மிச்சம் மீதி இருக்கிறத வச்சு நைட்டு டிஃபன் செஞ்சு ஓட்டிடலான்னு நினைக்கிற அன்றைக்கி தான் யாராவது சாப்பிட வருவாங்க. வீட்டில் இட்லி மாவு வேறு தீர்ந்து போயிருக்கும். இட்லி மாவு இருந்தால் கடகடன்னு ஒரு தோசையாவது ஊற்றிடலாம். நம்மளே என்னடா பண்ணுறதுன்னு முழிச்சிட்ருப்போம். அவங்க முன்னாடியே என்ன டிஃபன் செய்கிறேன்னு உயிரை வாங்குவார் எங்கள் வீட்டில். சில டைம் பால் இல்லாத டைமில் காஃபி போடுவாங்க. நம்ம சிக்னல் காட்டுவோம் பால் இல்லை அப்படின்னு. அது புரியாத மாதிரி ஆக்டிங் போட்டு என்னன்னு கத்துறது. அப்போ தானே நம்ம பேச முடியாது. இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க வேலையெல்லாம் எங்கள் வீட்டில் நிறையா பண்ணுவார். நம்ம இலைமறைவு காய்மறைவாக சொல்லுவோம். அது புரிஞ்சாலும் புரியாத மாதிரி அவங்க முன்னாடியே பேசி மாட்டி விட்ருவார். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா என்னன்னு தெரியல. உங்களுக்கும் அந்த மாதிரி இன்சிடெண்ட் எல்லாம் நடக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் பண்ணுதா கீரை பொரியல், புடலங்காய் கூட்டு, காலிஃப்ளவர் குருமா, ரசம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு தான் செஞ்சுருந்தேன்.